நீங்க ஏன் சிட்டில கிளினிக் ஸ்டார்ட் பண்ணாம ஒரு கிராமத்துல போய் ஸ்டார்ட் பண்ணீங்க? சிட்டி எனக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் எனக்கு சுத்தமா என்னால பண்ண முடியாது நினைச்சேன் சார் ஆக்சுவலா. அப்ப என்னெல்லாம் இருந்தா அந்த 30% வரும், என்னெல்லாம் செய்யணும் டாக்டர்? பட் தைரியமா கிராமத்துல ஒரு ஒரு கிராமத்துல ஆரம்பிக்கலாம் சார், தப்பே கிடையாது, தைரியமா ஆரம்பிக்கணும். ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் நம்ம சிட்டில சொல்றோம், இதெல்லாம் எந்த அளவுக்கு கிராமத்துல இருக்கு? எல்லாருக்கும் வணக்கம். என் நேம் சந்தோஷ்குமார். நான் வந்து ஹெல்த் கேர் மெவரிக் சேனலோட ஃபவுண்டர். ஹெல்த் கேர் மெவரிக்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு நியூவா ஒரு டாக்டர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் தொடங்குறாங்க இல்லை கிளினிக் தொடங்குறாங்க அப்படின்னா, அவங்க கிளினிக்கை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாம், அப்புறம் உங்க ஹாஸ்பிட்டல் எப்படி கிளினிக்கை எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றது குறித்து நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு வரோம். அப்படி பண்ணக்கூடிய வீடியோஸ்ல இன்னைக்கு ஒரு சீரியஸ்ல நம்ம கூட டாக்டர் சசிகுமார் இருக்காங்க. வணக்கம் சார், வெல்கம் டு த ஷோ. வணக்கம் சார். சார், இப்போ வந்து நீங்க எப்போ உங்களை பிரைவேட் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருந்துச்சு? இப்போ எங்க இருக்கீங்க, உங்க ஜர்னி சொல்லுங்க சார். 2007ல ஆரம்பிச்சேன் சார். 7ல ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சேன். ஆல்ரெடி நான் ஒரு கார்பரேட் செட்டப்ல முன்னாடி ஒர்க் பண்ணிருந்தேன். 4 to 6ல கார்பரேட் செட்டப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 7ல வந்து நான் தனியா ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சேன். மெயின் திங் வந்து நாங்க இடம் சார், நம்ம கிடைக்கிற பிளேஸ், நம்மளுக்கு பிளேஸ் ஆஃப் கன்சல்டேஷன் பெரிய இஷ்யூவா இருந்துச்சு. நிறைய இடத்த தேட வேண்டியது இருந்துச்சு, முன்னாடி தேட வேண்டியது இருந்துச்சு. அது மெயின் இஷ்யூவா இருந்துச்சு. மற்றபடி அங்க பேஷண்ட்ஸ்க்கு நிறைய அவங்க ஒரு மிக்ஸோட வருவாங்க, அதை நம்ம கேட்டு அந்த மிக்ஸ் எல்லாம் நம்ம டக்கு நோட் சொன்னோம்னா அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க முட்டி வலின்னா வாயு இருக்குன்னு சொல்லுவாங்க, வாயு இருக்கு. இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வந்து நம்ம சொன்னோம்னா அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, வாயு இருக்கு சார், சரி பண்ணுங்க அப்படிம்பாங்க. அதனால அதை வந்து நம்ம எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டாவே வந்து நோட் சொல்லாம நம்ம ஸ்டைல்ல வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க சார். இது மாதிரி சின்ன இஷ்யூ வரும். நீங்க ஏன் சிட்டில கிளினிக் ஸ்டார்ட் பண்ணாம ஒரு கிராமத்துல போய் ஸ்டார்ட் பண்ணீங்க? சிட்டி எனக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் எனக்கு சுத்தமா என்னால பண்ண முடியாது நினைச்சேன் சார் ஆக்சுவலா. சிட்டினா ஒரு லேண்டுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரெண்ட்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெண்ட் போடுறாங்க. தென் சேலரி, இபி பில் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது ஆக்சுவலா. கிராமம்னு எனக்கு அந்த ரெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். 1000 rupees ரெண்ட் கிடைச்சது ஆக்சுவலா. நம்மளுக்கு காஸ்ட் எல்லாமே கம்மியா இருந்துச்சு ஆக்சுவலா. மெயின் திங் காஸ்ட்டுக்காக தான் நான் கிராமம் செலக்ட் பண்ணேன். ஸோ இனிஷியலா நீங்க எந்த வருஷம் உங்க கிளினிக் செட்டப்பை தொடங்குனீங்க? அப்புறம் அதுல என்ன மாதிரி சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணீங்க? 2007ல ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சேன். மெயினா எனக்கு சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் வந்து பெரிய ஸ்டாஃபா இருந்துச்சு ஆக்சுவலா. சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் வந்து வருவாங்க, ஒரு 2 months ஒர்க் பண்ணுவாங்க, மாறிட்டே இருப்பாங்க சார். சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் வந்து ரியலி ஒரு நர்சிங் முடிச்ச ஸ்டாஃபோ இல்லை பேராமெடிக்கல் ஸ்டாஃபோ கிடைக்கிறது ரொம்ப டஃபா இருந்துச்சு. அது மெயின் இஷ்யூ. மற்றபடி சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் தான் சார். அதே சொன்ன சொல்லல சார், பேசல் மிக்ஸ் தான் பேஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ரொட்டீனா மேனேஜ் பண்ண முடியும். சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்னா அவங்ககிட்ட கிராமமா இருக்கிறனால அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங் இல்லையா, இல்ல வந்து ஒர்க் தொடர்பான ஒரு லாங் டேர்ம் விஷன் இல்லையா? அது என்ன சொல்ல வரீங்க? அது அவங்க மெயினா வந்து மேரிட் அவங்க கிட்ஸ் இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு சார். ஆக்சுவலா பார்ட் டைம் கிளினிக் ரன் பண்ணேன் சார். ஈவினிங் 5 to 8 தான் கிளினிக் ரன் பண்ணேன், பார்ட் டைம் தான். பட் அவங்களால அந்த ரெகுலரா அந்த டைமுக்கு வர முடியல, அது ஒரு இஷ்யூ இருந்துச்சு. அப்புறம் ட்ரைனிங் வந்து ஆக்சுவலா அவங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் ஆக்சுவலா கம்மியாக தான் இருந்துச்சு அவங்களுக்கு. அவங்க லீவ்னா அடிக்கடி லீவ் போடுவாங்க, இன்ஃபார்ம் பண்ணி லீவ் போட மாட்டாங்க, அடிக்கடி லீவ் போடுவாங்க. இதெல்லாம் சேலஞ்சஸ் நினைக்கிறேங்க சார். இது வந்து ஸ்டாஃப் சைட்ல. பேஷண்ட் சைட்ல வந்து எனக்கு அவங்க மிக்ஸ் தான் சார். மற்றபடி அவங்க கரெக்ட் கொஞ்ச நாள்ல எல்லாம் பழகிட்டாங்க. அதனால எனக்கு ட்ரெயின் சார். ஒரு கிராமத்துல ஒரு கிளினிக் செட் பண்ணுனா எவ்வளவு செலவாகும், என்ன பட்ஜெட் வரும்? 2 lakhs இருந்தா போதும் நினைக்கிறேன் சார். இன்னைக்கு ஸ்டேஜ்ல கிராமத்துல ஒரு 2 lakhs இருந்தா போதும். ஒரு பேசிக் செட்டப் என்னன்னா ரெண்ட் தான் சார். ரெண்ட் அண்ட் அட்வான்ஸ் தான் மெயின் திங் சார். ரெண்ட் அட்வான்ஸ். அப்படி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப தேவையில்லை சார். ஒரு டேபிள், ஒரு சேர், ஒரு பிபி அப்பாட்டஸ், ஒரு இசிஜி மிஷின் கண்டிப்பா வேணும் சார். இசிஜி மிஷின் கண்டிப்பா வேணும். மற்றபடி ஒரு கவுச், 2 ரூம் இது பண்ணாவே நம்ம ஒரு 2 lakhs மோர் தென் சார். 2 lakhs யூ கேன் மேனேஜ் இட். ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட் வந்தா நீங்க எப்படி யூசுவலா ஹேண்டில் பண்ணுவீங்க? எப்படி ஹவ் யூ ஹேண்டில்? கண்டிப்பா சார். இப்ப கவர்மெண்ட் சிஇஏன்னு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி பண்ணணும் சார். ஆக்சுவலா ஒவ்வொரு கிளினிக்கும், ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல், ஒவ்வொரு லேபும் கண்டிப்பா சிஇஏ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் சார். அதுக்கு அவங்க மெயின் திங் வந்து அவங்க எமர்ஜென்சி செட்டப் கேட்கறாங்க. ஒரு எமர்ஜென்சி ட்ரக்ஸ் இருக்கணும், அது இன்டுபேஷன் பண்றது எக்யூப்மெண்ட்ஸ், ஒரு லாரிங்கோஸ்கோப், ஆம்போ பேக், ஒரு பேசிக் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும் சார், வச்சுக்கணும். அப்போ வந்து நம்ம எமர்ஜென்சி வரும்போது அவங்க கிளினிக்ல சிக்கா இருந்தோம்னா நம்ம ஒரு ஜஸ்ட் அந்த இனிஷியல் கேர் தான் பண்ண முடிச்சுன்னா
ஒரு ஐவி ஃப்ளூயிட்ஸோ ஒரு ட்ரக்ஸோ கொடுத்துட்டு நம்ம சப்போர்ட்டிவ் பக்கத்துல இருக்க ஹையர் சென்டருக்கு ரெஃபர் பண்ணணும் சார். ஸோ ரொம்ப சிக்கா வந்து சிபிஆர் கொடுக்க ரெடியா இருக்கும், சிபிஆர் கொடுக்க ரெடியா, அரசுல மாதிரி வந்து சிபிஆர் கொடுக்க ரெடியா இருக்கணும் சார். பட் கிளினிக் செட்டப்ல நம்ம சிக்கா வர பேஷண்ட் வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும், நம்ம வந்து நோன்னு சொல்ல முடியாது. நம்ம வி கேன் சூஸ் அ பேஷன்ஸ், ரொட்டீனா வர பேஷண்ட் நம்ம சூஸ் பண்ணலாம், ஒரு ஸ்டேபிள் கேஸ் பார்க்கலாம், சிக் கேஸ் அவாய்ட் கூட பண்ணலாம். பட் ரொம்ப சிக்கா வரும்போது வந்து வி கேன் சூஸ் அ பேஷண்ட், நம்ம கண்டிப்பா பேஷண்ட் பார்த்தே ஆகணும் சார், பார்த்தே ஆகணும் சார். இப்போ வந்து நீங்க கிளினிக் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, ஸ்டார்ட் பண்ணோடனே பேஷண்ட் வந்திருக்காது, கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்திருக்கும். அது எவ்வளவு நாள் கழிச்சு உங்களுக்கு அந்த பேஷண்ட் வந்துச்சு? ஒரு 1 month ஆச்சு சார். ஆக்சுவலா இன்சில ஒரு பேஷண்ட் 2 பேஷண்ட்ஸ் அந்த ரேஞ்ச் வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் போக போக 3 பேஷண்ட்ஸ் வந்தாங்க. 1 weekல 3 பேஷண்ட்ஸ் to 5 பேஷண்ட்ஸ் வந்தாங்க. ஒரு வித்தின் 1 month, வித்தின் ஒரு 2 monthsல 30 பேஷண்ட்ஸ் பர் டே எனக்கு வந்துட்டு இருந்தாங்க சார். 30 பேஷண்ட்ஸ் பர் டே வந்தாங்க. நான் ஒர்க் பண்ண டைமே 5 to 8 தான் சார். 3 hours ஒர்க் பண்ணேன். கிட்டத்தட்ட 30 பேஷண்ட்ஸ் பர் டே நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்ப என்னெல்லாம் இருந்தா அந்த 30 பேஷண்ட் வரும், என்னெல்லாம் செய்யணும் டாக்டர்? டைமிங் சார், நம்ம போர்டில் எழுதுன டைமில் அவைலபிலிட்டி மஸ்ட் சார். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவைலபிலிட்டி பஸ் சின்சியரா டைமிங் அட்டன் பண்ண டைமிங் இருக்கணும் சார். அது மட்டும் பண்ணாவே கிட்டத்தட்ட 60-70% பிரச்சனை சால்வ் பண்ணிடலாம். நம்ம போர்டில் ஒரு டைம் போட்டுட்டு நம்ம டைம் கரெக்டாக கீப் அப் பண்ணாவே பேஷண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. நம்ம என்ன ஃபீஸிபிள் டைமோ அது ப்ராப்பராக மென்ஷன் பண்ணிட்டு ப்ராப்பராக நம்ம இருந்தாவே போதும் சார். அது நம்பர் 1. நெக்ஸ்ட் வந்து பேஷண்ட் சொல்றது கவனிக்கணும் சார், கவனிக்கணும். சொல்றத லிசன் பண்ணணும். லிசன் பண்ணிட்டு தகுந்த மாதிரி நம்ம டிசிஷன் யூ கேன் டேக். நம்ம டிசிஷன் மாத்தி அவங்க சொல்ற டிசிஷன் அவங்க மிஸ் இருந்துச்சா மாத்தி விடாம டிசிஷன் எடுக்கலாம். பட் சொல்றது லிசன் பண்ணணும் சார், லிசன் பண்ணணும். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ முக்கியமா என்ன சொல்றீங்கன்னா, ஒரு டாக்டர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா முதல்ல ஒரு கிளினிக் செட்டப் இருக்கணும். அடுத்து வந்து என்ன டைமிங் இருக்கோ அந்த டைம்ல அவங்க கண்டிப்பா அவைலபிளா இருக்கணும். ஆஸ் பர் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் படி என்ன மாதிரியான பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணணுமோ அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். மோஸ்ட்லி கிராமத்துலேருந்து வரக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய மெத்தோட வருவாங்க. அவங்கள பொறுமையாக லிசன் பண்ணி இதுதான் பாயிண்ட்ன்றதை நம்ம புரிய வைக்கணும். அப்போதான் அவங்க வந்து திரும்ப திரும்ப வருவாங்க அப்படின்னு சொல்லுங்க. ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் நம்ம சிட்டியில சொல்றோம், இதெல்லாம் எந்த அளவுக்கு கிராமத்துல இருக்கு? கிராமத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் தேவையில்லை சார். ஜஸ்ட் ஒரு நம்ம கிளினிக் ஆரம்பிச்சாவே வருவாங்க சார், நம்மளுக்கு கேட்டு வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க சார். அதை நோட்டீஸ் மாதிரி அடிச்சுட்டு பண்ணலாம் சார், அது பண்ணலாம். மற்றபடி கேம்ப்ஸ் ஃப்ரீ கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணலாம் சார். ஒரு இன்ஸ்டில ஒரு சண்டேஸ்ல ஃப்ரீ கேம்ப்ஸ், ஒரு சுகர், பிபி, ஒரு ஹெச்பி, ஹீமோகுளோபின், இந்த மாதிரி ஒரு பேசிக் அமெண்டிஸ் மட்டும் வச்சு ஒரு கேம்ப் கண்டக்ட் பண்ணலாம் சார். ஸோ ஃப்ரீ கேம்ப்னு பண்ணலாம். சம்டைம் ஃபர்ஸ்ட் கேம்ப் வேணா ஃப்ரீ பண்ணலாம், நெக்ஸ்ட் வேணா ஒரு மினிமம் சார்ஜ் பண்ணலாம் சார். ஒரு 50 rupees 100 rupees சார்ஜ் பண்ணோம்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், பேஷண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நம்மளுக்கும் பேஷண்ட். ஏன்னா ஒரு ஃப்ரீ கேம்ப் பண்ணோம்னா ஒரு 200-300 வந்துருவாங்க சார். நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது. அந்த நம்ம இருக்க ஸ்பேஸ்லயும் இருக்கிற மேன் பவர் மேனேஜ் பண்ண முடியாது. ஒரு 50 rupees 100 rupees சார்ஜ் பண்ணோம்னா ஒரு 200 பேஷண்ட்ஸ் வந்தா கேன் மேனேஜ் பண்ண. நீங்க இத்தனை வருஷத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு கேஸ் ஸ்டடி, இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வந்தாங்க அது என்னால மறக்கவே முடியாது அப்படின்றது என்ன? ஏதாவது ஒரு பர்டிகுலர் பேஷண்டோட கேஸ் ஸ்டடி மாதிரி இருக்கும் இல்லையா, இது வந்து யூ கான்ட் ஃபர்கெட் அப்படின்றது. இது எதுக்கு நீங்க சொல்லணும் அப்படின்னா, நியூவா ப்ராக்டிஸ் பண்றவங்க இந்த மாதிரிலாம் இருக்கும், நீங்க ரெடி ஆயிக்கோங்க அப்படின்றது. நிறைய பேஷண்ட் பாக்குறேங்க சார். மெயினா டயபிட்டிஸ் ப்ராக்டிஸ் பண்றது மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க இன்ஸ்டிலா ஒரு டயபிட்டிஸ் வந்து அவங்க நைட்ல அடிக்கடி யூரின் போயிருப்பாங்க, ஏதாவது சிம்டம்ல போயிட்டு சுகர் டெஸ்ட் அவங்களே லேப்ல டெஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க. சுகர் 500 இருக்கும், நம்மகிட்ட வருவாங்க. 500 பார்த்துட்டு நம்ம வந்தோம்னா பாசிட்டிவ் பூஸ்ட் பண்ணல எஸ்பிஎன்சி பண்ணிட்டு நம்ம ட்ரக் ஆரம்பிப்போம். ட்ரக் ஆரம்பிச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு 1 month ட்ரக் போடுவாங்க சார். சுகர் கண்ட்ரோல் கண்டிப்பா இன்சியல் டயபிட்டிஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ரிக்டா நல்லா வந்துடும். இது பேசிக் மினிமல் ட்ரக்லயே கண்ட்ரோல் வந்துடும். அந்த சிம்டம்ஸ் எல்லாமே செட்டில் ஆயிடும். டயர்ட்னஸோ, அந்த நாக்டூரியா, பாலியூரியா எல்லாமே செட்டில் ஆயிடும். சைட் அடிக்கடி யூரின் போறது, டயர்ட்னஸ் எல்லாமே செட்டில் ஆயிடுவாங்க. ஆஃப்டர் 2-3 months போய் விட்டுருவாங்க, ட்ரக் விட்டுருவாங்க. 1 month கழிச்சு 2 months ட்ரக் விட்டுருவாங்க. திருப்பி பார்த்தோம்னா ஒரு 1 or 2 years கழிச்சு திருப்பி பழைய சிம்டம்ஸோட திருப்பி வருவாங்க. பட் அதான் நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் சார், நிறைய பேஷண்ட் பார்க்குறோம். அது கொஞ்சம் அவேர்னஸ் வேணும். பட் ஒரு இன்சியல் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு கவுன்சிலிங் டெஃபினட்டா வந்து ஒரு 10-20 minutes கவுன்சிலிங் மினிமம் கொடுக்கணும் சார். ஆக்சுவலி தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது மாதிரி ஒவ்வொரு டிசீஸ்க்கும் அவங்க நியூவா ஒரு கிரானிக் டிசீஸ் வராங்கன்னா அவங்ககிட்ட அந்த டிசீஸ் பத்தி ஒரு 5-10 minutes பேசணும் சார். மினிமம் பேசினாதான் அவங்களுக்கு அந்த டிசீஸ் புரியும். இல்லை இந்த வீடியோஸ் மாதிரி போடலாம் சார். நம்ம வெளியே ஒரு பேசுற வெயிட்டிங் ஏரியால வந்து ஒரு டிவியில போட்டு வீடியோஸ் மாதிரி போடலாம். அது அந்த அவேர்னஸ் இன்டியூஸ் பண்ணும். இது வந்து கொஞ்சம் கண்டிப்பா வேணும்னு நினைக்கிறேன் சார். கிரானிக் டிசீஸ் லாங் ஸ்டாண்டிங் ட்ரக் எடுக்கணும்னு நம்ம பிளான் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடியே ஒரு 5-10 minutes நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் சார். இப்ப புதுசா இந்த கிளினிக் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய யங் டாக்டர்ஸ்க்கு
எடுத்தோடனே உங்க கிளினிக் ஸ்டார்ட் பண்ணுமா, இல்லை எங்கேயாவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுமா, அதோட ப்ராசஸ் எனக்கு எப்போ பண்ணா கரெக்டா இருக்கும், அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரி அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்க? அவங்க டிசைட் அவங்க யூஜியோட ஆரம்பிக்கிறாங்களா பிஜியோட ஆரம்பிக்கிறாங்க இம்பார்ட்டன்ட் சார். யூஜியோட ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு 1 இயர் ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்ல ஒர்க் பண்ணா நல்ல ஆப்ஷன் சார். ஒரு சின்ன கிளினிக்லயோ சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ ஒரு 30 பெட் ஹாஸ்பிட்டல், ஒரு 20 பெட் ஹாஸ்பிட்டல், ஒரு 100 பெட் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 months ஒர்க் பண்ணா பெட்டரா இருக்கும் சார். கண்டிப்பா நாலேஜ் இருக்கும். மெயினா இந்த ட்ரக்ஸோட ட்ரேட் நேம்ஸே கொஞ்சம் தெரியாது ஆக்சுவலா. ஸ்ட்ரெயிட் எம்பிபிஎஸ் மெடிசன் டைரக்டா ஆரம்பிக்கிறதுக்கு ட்ரேட் நேம்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு 6 months 1 year ஒர்க் பண்ணாவே they can gain knowledge, better knowledge. பட் தைரியமா கிராமத்துல ஒரு கிராமத்துல ஆரம்பிக்கலாம் சார், தப்பே கிடையாது, தைரியமா ஆரம்பிக்கணும். பட் என்ன கேட்டா டைமிங் மெயின்டைன் பண்ணாவே கண்டிப்பா பேஷண்ட் வருவாங்க சார். யூசுவல் ஸ்ட்ரகிள்ஸ் என்ன சார் இருக்கும் அவுட் சைட் ஆஃப் திஸ்? என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் இருக்கும் they should prepare for that? இன்கம் பாயிண்ட் ஆஃப் வியூ சார். இன்கம் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ நம்ம ஃபுல் டே ஒர்க் பண்ணுவோம். ஒரு மார்னிங் ஒரு 9 o'clock ஆரம்பிச்சு மதியம் 2 வரணும். ஒரு 2 to 3 கேப் விட்டு திருப்பி 5 பார்த்தா ஒரு 30-40 பேஷன்ஸ் பார்த்துருப்போம். பார்த்தா பீஸ் பார்த்தா ஒரு ஹார்ட்லி வந்து ஒரு 20 பேஷன்ஸ் பார்க்க வச்சுக்கோங்களேன். ஒரு பீஸ் கம்மியா இருக்கும், எக்ஸ்பென்ஸ்ல பார்த்தா நிறைய இருக்குமா இருக்கும். ஸோ கிராமத்துல ரொம்ப சார்ஜ் பண்ண முடியாது ஆக்சுவலா. 100 rupees மேக்ஸிமம் சார்ஜ் பண்ணலாம், 50 to 100 rupees சார்ஜ் பண்ண முடியும். ஸோ பாத்தீங்கன்னா நம்ம செலவு நிறைய இருக்கும் சார், செலவு நிறைய இருக்கும். பட் மெயின் திங் நான் கிளினிக் கிராமத்தை ஆரம்பிக்கிறதா ஓன் ஃபார்மசி ரன் பண்ண சொல்லுவாங்க சார். ஓன் ஃபார்மசி லைசன்ஸ் வாங்கினாலும் ஓகே, லைசன்ஸ் வாங்காம நம்ம வந்து நம்ம பிராக்டிஸ் டிஸ்பென்சிங் பண்ணலாம். டிஸ்பென்சிங் பண்றதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்கு. நம்மளோட கன்சல்டேஷன் ரூம்லயே பண்ணலாம் சார். கன்சல்டேஷன் ரூம்லயே வந்து ஃபார்மசி வச்சுட்டு ரன் பண்ணலாம். இல்லைன்னா லைசன்ஸ் வாங்கி ப்ராப்பரா பண்ணலாம். ஃபார்மசி இருந்தாலும் அவங்களோட இன்கம் மேனேஜ் பண்ண முடியும். இப்போ வந்து இப்போ நீங்க டைரக்டிவ் ப்ராக்டிஸ் பண்றேன்னு சொன்னீங்க. ஜென்ரல் ப்ராக்டிஸ் பண்ற டைம்ல இப்போ வந்து மோஸ்ட் காமனா வரக்கூடிய கேசஸ் என்னவா இருக்கு? ஒரு 30%, 40%? ஃபீவர் தான் சார். ஃபீவர் தான். ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் தான் ரொம்ப காமன் சார். ஃபீவர் ரொம்ப வைரல் ஃபீவர்ஸ், டெங்கு, ஸ்க்ரப் டைபஸ் இதெல்லாம் காமன் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன். எவ்வளவு 100க்கு எத்தனைன்னு சொல்லுவீங்க ஃபீவர் அண்ட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்? நீங்க ஃபுல் டைம் பிராக்டிஸ் இப்போ எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு பிஜி முடிச்சுட்டு ஃபுல் டைம் பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா ஒரு 30% கேசஸ் ஃபீவர் கேஸா இருக்கு சார். மினிமம் ஃபீவர் கேஸா இருக்கு சார், கண்டிப்பா இருக்கும். நான் பிராக்டிஸ் 5 to 8 சம்பஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு ஃபீவர் கேசஸ் நான் ஒரு 10-20% தான் பார்த்துட்டு இருக்கேன். பட் 30 to 50% கேசஸ் வந்து ஃபீவர் கேசஸ் தான் மெயினா இருக்கும் சார். இப்போ வந்து என்ன இன்கம் வந்தா அவங்க ஓகே சக்சஸ்ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத நீங்க சொல்லுவீங்க? இது இருந்தா நீங்க சக்சஸ்ஃபுல், இது இருந்தா ஓகே குட், நீ நல்லா பண்றீங்க, ஃபேர் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவீங்க? அப்படி இல்ல சார், எக்ஸ்பென்ஸ் தான் சார் மெயினா. ரெவென்யூ மட்டும் முக்கியம் இல்ல சார், எக்ஸ்பென்சஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தி ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் சோ மெனி இஷ்யூஸ் இருக்கு சார். ப்ராஃபிட் மினிமம் ஒரு டாக்டருக்கு ப்ராஃபிட், அதான் நான் வித் எக்ஸ்பென்ஸ் சொல்றேன். மினிமம் ஒரு 1.5 to 2 lakhs தான் ஒரு டீசன்ட் ப்ராக்டிஸ் பர் மந்த்துக்கு. 1.5 plus தான் டீசன்ட் ப்ராக்டிஸ். ஸோ அவங்க ஒர்க் பண்ற டைம் பொறுத்து சார், ஆக்சுவலா டைம் பொறுத்து. பட் டீசன்ட் ப்ராக்டிஸ்னா 1.5 to 2 lakhs டீசன்ட் ப்ராக்டிஸ். ஓகே, என்னோட கடைசி கேள்வி, என்னென்ன விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு மன திருப்தி கிடைக்குது, ஹாப்பியா இருக்கு? ரொம்ப சிக்கா வருவாங்க சார், ரொம்ப சிக்கா இருப்பாங்க. நம்ம ஒரு மினிமல் ட்ரக் கொடுத்துருப்போம், அவங்க அப்படியே ட்ராமட்டிக் ரெக்கவரி இருக்கும். ஸோ சிம்பிள் திங், ஹைப்போகிளைசீமியா, ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இருப்பாங்க, நிறைய இன்சுலின் போட்டிருப்பாங்க, பேஷண்ட் வரும்போது கோமால வருவாங்க. ஒரு டெக்ஸ்ட்ரோஸ் போட்டிருப்போம், பேஷண்ட் டக்குனு வருவாங்க சார். இந்த மாதிரி அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ரொம்ப நாள் அன்கண்ட்ரோல்ல சுத்திட்டு இருப்பாங்க. நம்மகிட்ட பார்த்து வித்தின் 1 or 2 months தான் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிருப்போம், சிம்டமேட்டிக் லீவ் ஆயிருவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சார். சூப்பர். சசிகுமார் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்க பிஸி ஸ்கெடியூல் நீங்க வந்து இதுக்காக டைம் ஒதுக்கி வந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க கொடுத்த இந்த இன்புட்ஸ் எல்லாம் நியூவா ஹாஸ்பிட்டல் ஆர் கிளினிக் வந்து ஒரு ரூரல் ஏரியால ஸ்டார்ட் பண்ணவர்கள் கண்டிப்பா உதவியா இருக்கும். நிறைய வேலிடான இன்புட்ஸ் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டுடே சார்.